காட். ஆக்சுவலாக காய்ஸ் விளாக் வந்து பாதிலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. நேற்று நம்ம வச்ச கேமிங்கில் கிவ்அவே ப்ரைஸ் வின் பண்ணவர் அன்பரசு. அவர் வந்து எங்கே இருக்காருன்னா நம்ம பெண்ணாகரம் இருக்கு இல்லையா, பெண்ணாகரத்துலேருந்து ஒரு 30 கிலோமீட்டர் உள்ள அந்த ஊரோட பேர் எனக்கு சரியாக தெரியல. அவர் லொக்கேஷன் அனுப்பிச்சிட்ருக்காரு. லொக்கேஷன்லாம் நம்ம இப்போ போட்டாச்சு. லொக்கேஷனை ஃபாலோ பண்ணி தான் போயிட்டுருக்கோம். அவருக்கு ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணியாச்சு வரோன்னு சொல்லிட்டு போயிட்டு அவரை மீட் பண்ணி நம்ம கிவ்அவே ப்ரைஸை கொடுத்துட்டு செலிப்ரேஷன் பண்ணிட்டு வர்றது தான். ஓகே வரலையாவா? ஆளக்காடவா? என்ன சொல்ற காய்ஸ்? வரல காய்ஸ். பெண்ணாகரம் வந்துட்டோம் காய்ஸ். அதான் பெண்ணாகரம் ஸ்ட்ரைட்டாக போயிருந்தா பெண்ணாகரம் பஸ் ஸ்டாண்டு. நம்ம இப்போ ஒகேனக்கல் போகிற ரூட்டில் வளைஞ்சு போயிட்டுருக்கோம். ஓகேங்களா? நம்ம வந்து இன்னும் எவ்வளோ நேரம் இருக்குன்னா இன்னும் 31 கிலோமீட்டர் காட்டுது. இன்னும் 31 கிலோமீட்ரு. என்ன டைமில் போய் ரீச் ஆகுனா இன்னும் 50 மினிட்ஸ், கிட்டத்தட்ட 1 மணி நேரத்தில் ரீச் ஆயிரும் அப்படின்னு போட்டிருக்கு. ஓகே. ஆக்சுவலாக காய்ஸ் என்னோடய ஃப்ரெண்டோட வளகாப்புக்கு இந்த ரூட்டில் தான் போனேங்க ஒரு டைமு. ஆக்சுவலாக அதே ரூட்டு தான் காட்டுது கூகுள் மேப். ஐயோ ஐயோ அண்ணே என்னண்ணே. ஆக்சுவலாக காய்ஸ் நம்ம இதில் தான் போகணும் லெஃப்ட் எடுத்து. ஓகே. இங்கேருந்து இன்னும் 29 கிலோமீட்டர் காய்ஸ். இன்னும் 47 நிமிஷத்தில் போயிடலான்னு போட்டிருக்கு. நம்ம ஒரு 80 கிலோமீட்டர் ஸ்பீடு தான் மெயின்டைன் பண்ண போகிறோம். 80-90 தான். சூப்பராக இருக்குது காய்ஸ் பிளேஸு. பெண்ணாகரம் ஒகேனக்கல் காடு காய்ஸ். நம்ம வீரப்பன்லாம் வாழ்ந்தார் இல்லையா, அந்த காடு இது. செம்மையாக இருக்குது காய்ஸ் காடு. வண்டி ஓட்டுறதுக்கு சூப்பராக இருக்குது காய்ஸ். அப்படியே அந்த காட்டில் வா இந்த இடத்துல எனக்கு பெண்ணதுமே தோணுது. இதில் அந்த பிளேஸில் நைட் டைமில் போனால் எப்படி இருக்கும், த்ரில்லிங்காக இருக்குது காய்ஸ். ஆக்சுவலாக இந்த ரோட்டில் போயிட்டு வரவங்களுக்கு பழக்கம் இருக்கும். நாம் புதுசாக வந்தால் நைட்டில் கண்டிப்பாக பயந்துடும் காய்ஸ். அந்த மாதிரி இருக்குது காய்ஸ் காடு. இங்கெல்லாம் இருந்தாடே வேறு லெவலில் பசங்கள்லாம் சேர்ந்துட்டு வந்துட்டு சிக்கன் நட்டு வந்து அழகாக வச்சு சமைச்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணலாம் போல். அந்த மாதிரி இருக்குது பிளேஸு. வா 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 சூப்பர் சூப்பர். ஓ மை காட் காய்ஸ், என்ன பயங்கரமாக பண்ணுறீங்களே. ஓகே ஓகே. உங்கள் பேர்? ஓகே. ரெண்டுமே V3 தான் வச்சுருக்கீங்க. இதை எடுத்துகிட்டு அடுத்தது நீ டேரெக்டாக
Z100 எடுக்கலாமா அப்படின்னு யோசிச்சுருக்கேன். அடுத்த பைக்கு இன்னும் கொஞ்ச நாள். இப்போ நீங்கள் இந்த முன்னாடி இருக்க ஊரில் இல்லை மேச்சேரிலேருந்து இங்கே வந்திருக்கீங்களா? என்ன கோயிலுக்கு வந்தீங்களா? ஓகே ஓகே. நம்ம தருமபுரி தான். அவன் அங்கேருந்து இப்போ ஒருத்தர் பார்க்குறது தான் போயிட்டுருக்கேன். இன்னும் ஒரு 5 கிலோமீட்டர் தான் இருக்குது. சரி போயிட்டு வரேன். சரி பத்திரமா போங்க, பார்த்து போங்க. ஓகே, அதனால் ஃபோன் பண்ணுறேன். மீட்டாக போய்க்கிறேன். அப்போ வாங்க, ஓகேங்களா? சரி ஓகே, பார்க்கலாம். ஓகே ஜி. ஓ, இந்த கையில தான் போகணுன்னு போனது காய்ஸ். ஃபுல்லாக ஆஃப் ரோடு போல். ஓ மை காட், அதிருதே. ஒரு கார் வேறு வருது. அண்ணா இருண்ணா, நான் வந்துடுறேன், அப்புறம் போயிடுவீங்க. பாப்பா நம்ம இப்போ ரைட்டில் வளையணும் போட்டிருக்கு. ரைட்டில் எந்த கண்டிஷனில் இருக்குன்னு தெரியல, பார்த்துருவோமா? ஓகே, ரைட்டில் கொஞ்சம் நல்லா இருக்குது காய்ஸ். ஓகே காய்ஸ், அப்பா ரொம்ப நன்றி பாட்டிமா. நான் தான் வழியை மாற்றி வந்துட்டேன். குருக்கலைன்னு இங்கேயே போர்டு போட்டிருக்கு காய்ஸ். நான் போர்டு பார்க்காம நான் பாட்டுக்கு போயிட்டுருக்கேன். ஓ மை காட், கொஞ்சம் சுற்றிட்டோம் நம்ம. ஓகே, இப்போ வந்து கரெக்டாக போயிடலாம். டெஸ்டினேஷன் லெஃப்டான். ஓகே, அவர் தான் முன்னாடி நிற்கிறாருன்னு நினைக்கிறான். அவர் தான் நின்றுருக்காரு. ஜி, நான் அப்படியே நேராக அப்படியே ஆப்போசிட்டில் போயிட்டேன். அங்கே போயிட்டேன். இல்லை இதில் தான் வந்தேன். வழி தெரியாமல் அங்கே முன்னாடி போயிட்டேன். அதில் காட்சி லொக்கேஷன் அங்கே போயிட்டேன். அங்கே போயிட்டு அவங்க ஒருத்தர் வந்தால் கேட்டால் சரி இப்படி திருப்பி போகணுன்னாரு. அப்படியே ஒகேனக்கல்லேருந்து மேட்டூர் போகிற தண்ணி இது. அப்போ இங்கே வந்து இவ்வளோ தண்ணி நிற்கிது. இப்படி மேலெலாம் ஏறிச்சு போல் தண்ணி அதிகமாக. அவ்வளோதான், அதுக்கு மேலே ஏறாது. எது விடு, இதுவா? ஓகே, போலாமா? வெளியே உட்காந்துக்கலாம். ஓகே, ஷூவை கழட்டினா மறுபடியும் போடணும். ஹலோ, தண்ணி மட்டும் போட்டுவாங்க. ஆக்சுவலாக நீங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அப்படிலாம் ஒன்றுமே இல்லை. உங்களை மீட் பண்ணதே எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் தான். ஆக்சுவலாக வந்து கேமில் வின் பண்ணிங்க, 2 கேமும் நீங்களே வின் பண்ணியிருக்கீங்க. அதனால் என்னால் முடிஞ்ச கிஃப்ட்டு, சரிங்களா? போக போக நம்ம சேனலில் இன்னும் பெரிய கிஃப்ட்டாக இது பண்ணலாம், ஓகேங்களா? ஆக்சுவலாக இந்த கிஃப்ட் உங்களுக்கு, இதோட இன்னொரு சர்ப்ரைஸ் வச்சுருக்கேன், ஓகேவா? ஆக்சுவலாக இந்த கிஃப்ட்டு உங்களுக்கு தான். ஓகே, மறுபடியும் எனக்கே கொடுத்துட்டாருங்க. நானே எடுத்துகிட்டு போயிடலாம் மறுபடியும். எங்கள் ஃபேமிலியிலே நீங்களும் ஒருத்தர். ஓகேவா? சூப்பரா. ஓகே ஓகே, நீங்கள் வந்து அடுத்து தொடர்ந்து என் கூட இருந்துங்க. நீங்கள் அடுத்தடுத்த கேமில் வின் பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் ஒரு பெரிய ஈவெண்ட்டில் நீங்கள் அதாவது 6 மந்த் வரும் நம்ம பெரிய க்ரோத் ஆகிட்டுன்னா நீங்கள் வின் பண்ணிங்கன்னா கம்பல்சரி நான் அப்போது இந்த மாதிரி சர்ப்ரைஸ்லாம் கிடையாது, முன்னாடியே சொல்லி தான் நான் கிஃப்ட்டே உங்களுக்கு இது பண்ணுவேன், ஓகேவா? என்ன கிஃப்ட்டுன்னு, ஓகேங்களா? சரி ஓகே, போயிட்டுலாம். ஓகே. ஐயோ, அப்படிலாம் ஒன்றும் இல்லை. இது என்ன ஊர்? குருக்கலையனூர். ஆக்சுவலாக காய்ஸ், தருமபுரியில் குருக்கலையனூர் அந்த ஊருக்கு நம்ம வந்திருக்கோம். எதுக்குன்னா, நம்ம வாட்ஸ்அப் கேமில் வின் பண்ணவங்க வந்து அவங்க அம்மா, அவங்க அக்கா ஒருத்தர் இருக்காங்க, உள்ளே இருக்காங்க. உண்மையிலேயே நல்லா பாசமாக கவனிச்சிக்கிட்டாங்க. இந்த பக்கம் பின்னாடி ஃபுல்லாக தண்ணி இருந்துச்சு, பிளாகில் காட்டுறேன். ஃபுல்லாக சூப்பராக இருக்குது. மேட்டூர் அணையில் 120 அடிக்கு மேலே தண்ணி வந்துருச்சு அப்படின்னா இங்கே வந்து ஃபுல்லாக தண்ணி வந்துடுமா. அங்கே தண்ணி ரிலீஸ் பண்ணிட்டாங்கன்னா இங்கே ஃபுல்லாக தண்ணி குறைஞ்சிருமா. இது வந்து ஒகேனக்கலோட கனெக்டாக இருக்குது. உண்மையிலே செம்ம பிளேஸு. ஆக்சுவலாக இவர் தான் வின் பண்ணார். இவர் வந்து நமக்கு ரொம்ப ஃப்ரெண்ட் ஆகிட்டார். அவருக்கு வந்து ஒரு கிஃப்ட்டும் ஒரு ஃபோட்டோவும் நம்ம கொடுத்துட்டு அப்படியே இங்கேருந்து கிளம்புறோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது காய்ஸ். ஆக்சுவலாக நீங்களும் இந்த மாதிரி கிஃப்டெல்லாம் வின் பண்ணணும் அப்படின்னா மறக்காமல் என்னோட வாட்ஸ்அப்பில் இணைஞ்சிக்கோங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், வாட்ஸ்அப் லிங்க்கு. அந்த லிங்க்கில் ஜாயின் ஆகிக்கோங்க மறக்காமல். அடுத்த வீடியோ இதோட இன்னும் சூப்பராக இருக்கும். அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை நடக்கிற ஈவெண்ட்டில் நீங்களும் வின் பண்ணுங்கள். இதோட சூப்பரான கிஃப்ட்டை நீங்கள் எதிர்பார்க்கலாம், ஓகேங்களா? ஓகே, மீதெல்லாம் விளாகில் கண்டினியூ பண்ணுறேன், பார்க்கலாம். கண்டிப்பாக வரோங்க.
இந்த ஹெல்மெட் போட்டாலே வண்டியில் போகும்போது தான் அந்த ஏர் வரும்போது தான் கொஞ்சம் நல்லாயிருக்கு. இல்லைன்னு வச்சுக்கேன் ஃபுல்லாக உள்ள அப்படியே வேத்துருது பயங்கரமாக. புரியல போய்ட்டுறோம்மா போய்ட்டுறோம் போய்ட்டுறோம். சரி நான் ஃபோன் பண்ணுறேன் போய்ட்டு. சரி ஓகே பார்க்கலாம். ஓகே. ஆக்சுவலாக காய்ஸ் நாம் வந்து கிவ்அவே பண்ணுறது தான் நம்ம இந்த ஊருக்கு வந்திருந்தோம். உண்மையிலே ஊர் வந்து செம்மையாக இருக்குது. ஆக்சுவலாக இது என்னோடய ஊர் தான் தருமபுரி. ஆனால் நான் இந்த இடத்துக்குலாம் வந்ததில்லை. நானே இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கேன். சூப்பரான பிளேஸு, நல்லா பேசினாங்க, நல்ல ஒரு அன்பாக பார்த்துக்கிட்டாங்க. உண்மையிலே வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது காய்ஸ். நாம் வந்து ஃப்யூச்சரில் இதை விட இன்னும் கொஞ்சமாக பெரிய பெரிய விளாக்ஸ்லாம் கொண்டு போகலாம். கிஃப்ட்ஸ்லாம் இன்னும் கொஞ்சம் பெருசாக பண்ணலாம். அதுக்கு உங்களோட சப்போர்ட் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப தேவை காய்ஸ். அதுக்கு நீங்கள் மட்டும்தான் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் காய்ஸ். நீங்கள் பண்ணுற ஒரு மோட்டிவேஷனும் என்னை அடுத்தடுத்த லெவலுக்கு கொண்டு போகும். நாம் இப்போ சின்ன கிஃப்டாக தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அப்புறம் போக போக நம்ம பெரிய கிஃப்டாக கொண்டு போக போகிறோம். அது உங்கள் கையில் மட்டும்தான் இருக்குது. அதனால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை தட்டி விட்டுக்கோங்க. இதை விட இன்னும் சிறப்பான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் பைக் மேன்.